மல்லி மல்லி தான் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் ஹார்ட் அட்டாக்கு. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். இப்போது அவரை சரி பண்ணணும் அப்படின்னா சர்ஜரி பண்ணணும். அதுக்கு 5 லட்ச ரூபா செலவாகும்னு டாக்டர் சொன்னதை கேட்டு மல்லி ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க. தனக்கு தான் அண்ணன் உயிர் ரொம்ப முக்கியம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம்? அந்தளவுக்கு பணம் எங்கள்கிட்ட எங்கே இருக்குது? மல்லி என்ன பண்ண தெரியாமல் முடிக்கிறாங்க. மல்லியோட அண்ணி, என்ன மல்லி, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, 5 லட்ச ரூபா பணம் வேணுமா புள்ள? நாம் 5 லட்ச ரூபா பணத்துக்கு எங்கே போவோம்? உங்கள் அண்ணன் என்ன அவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்காரு? அவர் சம்பாதிக்கிறது வயிற்றுக்கும் வாய் கூட பத்தாது. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்? எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல புள்ள, நான் யார்கிட்ட போய் கேட்பேன் மல்லி அப்படின்னு அழுகிறாங்க. இங்கே மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. சரி, நமக்கு விஜயை விட்டு அவர் வழி இல்லை, நாம் விஜய்கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு மல்லி ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. அழுதுகிட்டே மல்லி உள்ளே வரதை பார்த்து ராஜேஸ்வரி, ஏய் இப்போ எதுக்கு அழுதுகிட்ருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை மேடம், இது மாதிரி எங்கள் அண்ணனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் மேடம். இப்போ அவருக்கு சர்ஜரி பண்ணணுமா? சர்ஜரி பண்ணணும்னா 5 லட்ச ரூபா பணம் செலவாகும்னு டாக்டர் சொல்கிறாங்க மேடம். எனக்கு எப்படியாவது 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க மேடம். கண்டிப்பாக நான் திரும்ப கொடுத்துட்றேன் மேடம். எனக்கு என் அண்ணன் உயிர் முக்கியம் மேடம் அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏய் மல்லி, என்ன நினச்சிட்ருக்க? நீ என்னமோ 5 லட்ச ரூபான்னு சொல்லி அசால்ட்டாக கேட்குற. நீ கேட்குறது 5 ரூபா இல்லடி, 5 லட்சம், புரியுதா? அது மட்டும் இல்லை, இப்போது 5 லட்ச ரூபா பணத்துக்கு யார்ட்டையும் காசும் இல்லை. வெண்பா உடனே ஓடி வந்து, என்னாச்சு மல்லிமா, ஏன் அழுகுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க மல்லி சொல்கிறாங்க. உடனே வெண்பா, அதுக்கு என்ன மல்லிமா, நீங்கள் டாடா கால் பண்ணி பேசுங்க, டாடா கண்டிப்பாக பணம் தருவார். வெண்பா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்கே பார் மல்லி, வெண்பா சொல்கிற மாதிரி விஜய் கொடுப்பான், ஆனால் இப்போ கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெண்பா கஷ்ட விஷயமா விஜயோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களால் உனக்கு கண்டிப்பாக உதவி பண்ண முடியாது. நீ உங்கள் அண்ணிகிட்ட சொல்லி வேறு யார்ட்டாவது கேட்டு பார்க்க சொல்லு, அப்புறமா வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே ராஜீவ் கைவிடிச்ச உடனே மல்லி திரும்ப அழுகுறாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள் மேடம். ஏய் மல்லி, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? நான் தான் சொல்கிறேன்ல, எங்களால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு. இங்கே மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது நாம் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நமக்கு இருக்கிறது விஜய் மட்டும் தானே. சரி ஓகே, நாம் நேராக விஜயை போய் ஆஃபீஸில் பார்த்து பணத்தை கேட்கலாம் அப்படின்னு மல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. மல்லி கிளம்பி ரொம்ப வேகமாக அங்கேருந்து ஓடுறாங்க. ஆனால் இங்கே ராஜுக்கு தெரியுது, எப்படி இந்த மல்லி இங்கேருந்து கிளம்புனா எங்கே போவா? விஜயை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் தானே போவா. இவளை ஆஃபீஸ் உள்ள விட்டால் தானே விஜய்கிட்ட போய் பேசுவா, இவளை விடலைனா எப்படி பேசுவா அப்படின்னு அங்கே ஆஃபீஸில் ஏற்கனவே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா, நம்ம ராஜுக்கு தெரிஞ்ச லேடி, அவங்களுக்கு கால் பண்ணி இதுமாதிரி மல்லி வருவா, மல்லி வந்தால் அவளை ஆஃபீஸுக்கு உள்ளே விட்டுறாத அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மல்லி போன உடனே அந்த லேடி வழிமறிச்சு, இல்லை சார் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார், யார் வந்தாலும் சரி சாரு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மல்லியை வழிமறிச்சிட்டாங்க. நீங்கள் போயிட்டு சாயந்தரமாக வாங்க அப்படி அப்படின்னு சொல்லி மல்லியை அங்கேயே காக்க வைக்கிறாங்க. மல்லியும் காத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே அவங்க அண்ணி வேறு கால் பண்ணிட்டே இருக்காங்க. இதுமாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கேட்குறாரு, என்னாச்சு மல்லி, பணம் ரெடியாச்சா இல்லையா அப்படின்னு. இங்கே மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. மல்லி அவங்க திருத்தணும் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா மல்லிக்கு இன்னொரு ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தா இங்கேருந்து வெண்பா கால் பண்ணுறாங்க. மல்லிமா, என்னாச்சு மல்லிமா, டாடா வீட்டுக்கு வந்துட்டார் போல், நீங்கள் கிளம்பி வீட்டுக்காச்சும் வாங்க மல்லிமா அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரா, அப்போ இங்கே இல்லையா அப்படின்னு. அப்போ தான் புரியுது நம்ம மல்லிக்கு, அப்போது விஜய் போயிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மல்லி என்ன பண்ண தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கே போகிறாங்க. எப்படி ராஜி மல்லி அங்கே இல்லைன்னா திரும்பவும் கிளம்பி இங்கே வருவான்னு அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி லேடியும் ராஜி கால் பண்ணி மல்லி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஓ கிளம்பிட்டாளா, வரட்டும் வரட்டும் அப்படின்னு ராஜி வாசலில் ரெடியாக இருக்காங்க. மல்லி வராங்க. வந்த உடனே ராஜி, ஏ மல்லி நில்லு, இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், விஜயை பார்க்கலான்ட்டு போகிறேன். இங்கே பாரு, விஜய் உன் மேலே ஏற்கனவே கோவமாக இருக்கான். ஏன் மேடம்? ஆமாம், நீ பாட்டுக்கு உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் ஒரு வேலை பார்க்கல, காலையில் சமைச்சியா, சமைக்கவும் இல்லை, வெண்பாவையும் கண்டுக்கலை, நீ பாட்டு எனக்கு அண்ணன் போயிட்ட. விஜய் வந்த உடனே எங்கே மல்லின்னு கேட்டான். நாங்கள் தெரியான்னு சொல்லிட்டோம். ஏன்னா நீ என்னோட சொல்லிட்டு போலையே, பேசிகிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு கிளம்பி நீ பாட்டுக்கு போயிட்ட, தெரியான்னு சொல்லிட்டோம். விஜய் ரொம்ப கடுப்பாயிட்டான். அவள் இஷ்டத்துக்கு போகிறதுக்கு வரத்துக்கு இது என்ன வீடா என்னன்னு சொல்லி விஜய் உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கான். அதனால் நீ போய் இப்போ பணம் கேட்டனா கண்டிப்பாக தரமாட்டான். நீ போனால் பேசி விட மாட்டான். போல நீ போன உடனே அவன் பயங்கரமாக பேசி உடனே அடித்து விரட்டுறதுக்குள்ளே ஒழுங்காக நீயே இங்கேருந்து போயிடு, புரியுதா? ஐயோ மேடம், என் சூழ்நிலை புரிஞ்சுக்க மேடம், நான் உங்கள் காலில் வெளியிடறேன் மேடம், நீங்கள் வேணும்னு என்ன பழி வாங்காதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம், எங்கள் அண்ணன் இப்போ உயிருக்கு ஆபத்தான இருக்கார் மேடம், ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அப்படின்னு ராஜி காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. மல்லி கெஞ்ச ராஜி பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே செம்ம சிரிப்பாக இருக்குது. கெஞ்சுடி கெஞ்சு, என்ன ஆட்டம் போட்ட, அதுக்கு தாண்டி உன்னை கெஞ்ச விட்ருக்கேன் நான் இப்போது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ராஜேஸ்வரி, சரி மல்லி, உன்னை பார்க்கவும் பாவமாக இருக்குது, ஆனால் இப்போ பணம்
சரி நான் உனக்கு பணம் கொடுத்தா நீ எப்போ பணம் திரும்ப தருவேன் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. மல்லி ஒன்று மேடம் கண்டிப்பாக சீக்கிரமாக கொடுத்துட்றேன் மேடம். சீக்கிரமாக கொடுத்துறியா? கொடுத்துருவேன் மேடம். சரி போ, என் ரூமுக்கு போ, என் ரூமில் பீரோல் இருக்கும், அதை திறந்து பாரு, உள்ளுக்குள்ளே பணம் இருக்கும், அதில் எடுத்துக்க போ. இல்லை மேடம் நீங்களே எடுத்துடுங்க மேடம். பார்த்தியா இப்போ தானே சொன்னேன், உடனே உன் திமிரு பேச்சை காட்டுற பார்த்தியா, போடி இப்போ எடுத்துக்க போ அப்படின்னு சொன்ன உடனே மல்லி இருந்தாலும் தான் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, பணம் கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. ஓடி போய் ராஜேஷ் ரூமை திறந்து உள்ளுக்குள்ள ஒரு பேக் இருக்குது, அதை எடுத்து பீரோல் சாவி பக்கத்தில் இருக்குது, அதை எடுத்து பீரோல் திறந்து பீரோல் இருக்கிற பணத்தை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு நேராக கிளம்பி வெளியே வராங்க. ராஜிக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. போன உடனே ராஜேஸ்வரி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே மல்லி பணத்தை திருட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட போயிட்டு, விஜய் என்ன விஜய் பண்ணுற? ஏன்க்கா? டே இந்த மல்லி வந்தாடா, வந்த உடனே எங்கடி போனேன்? விஜய் உன்னை கூப்பிட்டான், காலேருந்து ஒரு வேலை பார்க்கல, யார்ட்டையும் சொல்லலை, அப்படி எங்கே தாண்டி போனேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதிலே பேசல விஜய். ஆள் உள்ளே வந்துட்டா, எங்கடா போயிருப்பான்னு சொல்லி கிச்சன்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். பார்த்தா என் ரூம் திறந்துருந்துச்சு. என்னடா என் ரூம் திறந்துருக்கேன்னு சொல்லி போய் பார்க்குறேன், மல்லி என் ரூம்லேருந்து பணத்தை திருடிட்டு போயிருக்காடா. அக்கா என்ன சொல்கிறீங்க? அப்போல்லாம் பண்ணியிருக்கப்பட்டாவ, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க. மாமா தெரியும் மாமா, அதை நீ சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் ஜன்னல் வழியாக நான் பார்த்தேன் மல்லி உள்ளே வருது, உடனே என் ஃபோனில் வீடியோ எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு ரஞ்சிதா காட்டுறாங்க. பார்த்தா ரஞ்சிதா ஏற்கனவே பிளான் பண்ணி ராஜி சொன்ன மாதிரி ஜன்னல் வழியாக மல்லி உள்ளே வந்தால் என்ன பண்ணுவான்னு வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பேசி பிளான் பண்ணியிருக்காங்க ராஜேஸ்வரி. இங்கே ரஞ்சிதா எடுத்த வீடியோவில் மல்லி உள்ளே வருது, ராஜேஸ்வரி மேடம் பீரோவில் திறக்கிறது, உளுந்து பணத்தை எடுத்து வைக்கிறது, பீரோவில் மூடுறது, சாவி வைக்கிறதுன்னு எல்லாம் தெளிவாக பதிவாக இருக்குது. அதை பார்த்து விஜய்க்கு செம்ம அதிர்ச்சி. என்னது மல்லியா இது? எதுக்கு இவ இப்படி பண்ணா? இவளுக்கு ஒரு வேளை பணம் தேவைன்னா நம்மள்ட்ட சொல்லிக்கலாமே, நாம் கொடுத்துருப்போம்ல, அதை விட்டுட்டு இப்படி கேவலமாக அவள் எதுக்கு மல்லி பார்த்தா அப்படின்னு விஜய் செம்ம டென்ஷன் வராரு. மல்லியை பற்றி ஒன்று ராஜி சொல்கிறாங்க, விஜய் இவளை எப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராதரா, இவளை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகும்டா அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, அக்கா வேணாக்கா, அவளை கூப்பிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி கண்டிக்கலாம்க்கா, அதை விட்டுட்டு அவசரப்படானாக்கா அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் என்ன அவன் மேலே உனக்கு என்ன அவ்வளோ பாசமா? இங்கே பாரு விஜய், இந்த அக்கா சொல்கிறத கேளு, இது வரைக்கும் நீ அக்கா சொல்கிறத கேட்காதனால தான் இந்த மல்லி இந்த வீட்டில் இந்த அளவுக்கு உரிமையாக வந்து பணத்தை திருடிட்டு போகிற அளவுக்கு வந்திருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாரா? நீ தான், நீ கொடுத்த இடம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இதுக்கு மேலே நீ அவளை சப்போர்ட் பண்ணி பேசணும்னு வச்சுக்கேன், நல்லா இருக்காது விஜய் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி போலீஸுக்கு கால் பண்ணி இந்த வீடியோ ஆதாரத்தோட மல்லி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே போலீஸும் மல்லியை தேடி ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. போயிட்டு இதுமாதிரி உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி ஒன்று, எதுக்கு சார், நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஏம்மா வேலைக்கு போன இடத்துல வேலையை பார்க்காம அந்த வீட்டில் 5 லட்ச ரூபா பணத்தை திருடிருக்கீங்க. ஐயோ சார் என்ன சொல்கிறீங்க? நான் திருடிருக்கேனா? ஆமாம், ராஜேஸ்வரி மேடம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வாங்கம்மா முதல்ல ஸ்டேஷனுக்கு. சார் நான் திருடல சார், அந்த மேடத்திட்ட கடனாக பணத்தை வாங்கிட்டு இருந்தேன். எதுமா கடன்? இதுதான் கடனா அப்படின்னு போலீஸ் இந்த வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா மல்லி போய் பீரோ வந்து பணத்தை எடுக்கிறது, ரஞ்சிதா வீடியோ எடுத்தது தெளிவாக பதிவாக இருக்குது. சார் இல்லை சார், அவங்க தான் பணத்தை எடுத்துக்க சொன்னாங்க சார். எப்படிம்மா அவங்களே பணத்தை எடுத்துக்க சொல்லிவிட்டு அவங்களே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா வீடியோ ஆதாரத்தை காட்டி? ஏம்மா நீ அந்த வீட்டை வேலை தான் செய்கிற, ஒரு வேலைக்காரி எப்படிம்மா வீட்டில் போயிட்டு பீரோல் வந்து பணத்தை எடுக்க சொல்லுவாங்க? கிளம்புமா மேலே, ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறது நினப்பா உனக்கு மனசில் அப்படின்னு மல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே மல்லியோட அண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. மல்லி என்னாச்சு மல்லி? இல்லைக்கா, இல்லை அண்ணி, இவங்க பொய் சொல்கிறாங்க அண்ணி, ராஜேஸ்வரி அப்படி தான் சொன்னாங்க, நான் தான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன், நான் திருடல அண்ணி, இதை நம்புங்க அண்ணி அப்படின்னு சொல்ல இங்கே மல்லியோட அண்ணிக்கு என்ன பண்ண தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. போலீஸ் மல்லியவும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது மல்லியோட அண்ணி, நாம் விஜயை பார்த்து பேசுவோம், கண்டிப்பாக மல்லி அப்படி ஒரு தவறை பண்ணியிருக்க மாட்டா, அப்படி பண்ண நினச்சா மல்லி இத்தனை வருஷத்தில் எப்பயோ பண்ணியிருக்கலாமே, ஆனால் இவ்வளோ நாள் கழித்து அண்ணனுக்காக மல்லி போய் எதுக்காக அப்படி பண்ணணும், விஜய் ஏன் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி இருக்காரு அப்படின்னு மல்லியோட அண்ணி விஜயை பார்த்து நேரில் எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாங்க.